ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் கூட போயிட்டு இருக்கும்போது இந்த இடம் நம்மளது தானே கேட்கும்போது ஆமா நம்மளது தான் வாடகை கொடுத்துருக்கேன் வாடகை நல்லா கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது என்னது வாடகைக்கு விட்டுருக்கீங்களா பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு இந்த ஹோட்டலை நாம எடுத்து நடத்தினா ரொம்ப நல்லா போகும் அதுக்கு அவரு நமக்கு தான் ஹோட்டலை பற்றி நாலேஜ் இல்லையேன்னு சொல்றாரு அதுக்கு இந்த பொண்ணு ஹோட்டல் இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்கு அதே குக்க வச்சுப்போம் கல்லாவில் மட்டும் நம்ம உட்காந்தா போதும் நல்ல லாபம் வரும்னு சொல்றாங்க சரி பொண்டாட்டி சொல்றத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ண இவரு வாடகைக்கு இருக்கிறவரை அங்கேயே இருந்து துரத்திட்டு அந்த ஹோட்டலை டேக் ஓவர் பண்றாரு அங்க வர எல்லாருமே குமார் எங்கன்னு கேட்கறாங்க அவரு வேற இடத்துக்கு போயிட்டாரு இதுக்கப்புறம் எல்லாமே நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்றாரு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன் மட்டும் இருந்தாலும் சாப்பாடு கரெக்டான நேரத்துக்கு வரும்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டவனே தான் அவருக்கு உண்மை புரியுது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை தேடி போறாரு நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறாரு என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காம திருப்பி அந்த ஹோட்டலை நீயே எடுத்து நடத்துன்னு சொல்றாரு ஆனா அந்த பையன் வேண்டான்னு சொல்றாரு இப்ப புதுசா ஆரம்பிச்ச ஹோட்டலே நல்லா போயிட்டு இருக்கு இவ்வளவு தூரம் நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷம் உங்க மேல எனக்கு எந்தவித கோவமும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா 2 பேரும் கிளம்பி போறாங்க